கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீத தியானங்களின் வரிசையிலே இன்றைக்கு 28ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்ட அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்திலே சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை முதலாவது வசனத்தில் வாசிக்க கேட்போம். என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, என்ன அற்புதமான ஒரு அழைப்பு பார்த்தீங்களா? அவருடைய அந்த ஸ்டன்னிங்கான ஒரு ஆரம்பத்தை நீங்கள் கவனித்தீர்களா? என் கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். அடுத்தது, என்னுடைய ஜெபத்தை கேட்காம இருந்துடாதீங்க, கண்டிப்பா என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. நீங்க ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவன் அக்கிரமக்காரன், ஆகையினால் தான் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி மக்கள் சொல்லுவார்கள். ஆகையினால நீங்க என்னுடைய ஜெபத்தை கேட்கணும். அப்ப அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவரை அவர் அட்ரஸ் பண்ணுகிற விதத்தை பார்த்தீங்களா? என் கண்மலையாகிய கர்த்தாவே. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது சாதாரணமா ஒரு கண்மலை என்று சொல்லும் பொழுது அதனுடைய காரியங்கள் என்ன என்பது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது. அது உயரமானது, அது அசைக்கப்பட முடியாதது, அது பல பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கண்மலை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. சில சமயம் இந்த கண்மலையில நிறைய மரங்கள் இருக்கும், சில சமயம் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வடியும். கண்மலையினுடைய மேலே நாம் போய் இருக்கும் பொழுது பாதுகாப்பாக நாம் உணரப்படுவோம். இப்படி சொல்லும் பொழுது கர்த்தரை சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று சொல்லி இவர் அழைக்கிற அந்த தொனி எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் முழுமையா உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆகையினால என்னுடைய ஜெபத்தை கேட்காம விட்டுறாதீங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் என்னை துன்மார்க்கன்னு நினைப்பார்கள் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அப்படியே கொஞ்சம் வர்றாரு பாருங்க. கீழே வரும் பொழுது அவர் சொல்லுகிற விஷயத்தை கவனிங்கள். 3வது வசனத்தை, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். இப்ப அவர் தன்னை ரொம்ப கிளியரான ஒரு பிக்சர்ல கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நிறுத்துகிறார். அதாவது அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் இருதயத்திலே பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கர். அப்போ 2 முகம் உள்ள ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? வாயில சொல்றது சமாதானம், சமாதானமான வாழ்த்து, ஷலோம் ஷலோம் அலைக்கும், இப்படி சொல்றது அடுத்தவனை பார்த்து. ஆனா உள்ளத்துல அவன் கெட்டு போகட்டும், அவன் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி உள்ளத்துல சொல்லிக் கொள்ளுவது. இப்போ 2 நாக்கு, 2 முகம், உள்ளம் ஒன்று, இருதயம் ஒன்று, இப்படி இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா நீங்க அவங்களோடு சேர்ந்து என்னையும் வாரிக்கொள்ளாதையும் என்று சொல்லும் பொழுது அவன் வைக்கிற விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், என் விண்ணப்பத்தை கேட்டுருங்க, இல்லாட்டி அவர்களில் ஒருவரை போல என்னை எண்ணி விடுவார்கள் என்பதுதான் தாவீதினுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு சரிக்கு சரி செய்யுங்க ஆண்டவரே, பதிலுக்கு பதில் செய்யுங்க என்று சொல்லி 4வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோரா நமக்கு என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? லேவியராகும் 19:17, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக
பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சகோதரனை உள்ளத்தில் பகைக்க கூடாது. இவன் என்ன பண்ணுகிறான்? உள்ளத்தில் பகைக்கிறான். வாயில ஷலோம் அலைக்கும்ங்கிறான், சமாதான வாழ்த்துதல சொல்றான், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறான். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தோரா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது 5வது வசனத்திலே நாம் கண்டுபிடிக்கிற விஷயம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். They do not recognize God's hand in everything. இந்த மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், தேவனுடைய கரம் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள், புரிய மாட்டார்கள். They don't recognize God's hand. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையினால சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் அவர்தான் எல்லாவற்றிற்கும் சோர்ஸாக இருக்கிறார். அவர் எல்லா கிரியைகளுக்கும் பின்பாக, எல்லா நடக்கைகளுக்கும் பின்பாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? உணர மாட்டார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிரியைகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணராதபடியினாலே நீர் அவர்களுக்கு சரிக்கு சரி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவர்களை பற்றி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிரியைகளை நாம் உணர வேண்டும். இப்பொழுது கர்த்தருடைய கிரியைகளை உணர்கிற மனிதன் என்ன செய்வான்? 6வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாரா? அடுத்தது சொல்றாரு பாருங்க, எதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கூடியிருப்பது எதற்காக? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதற்காக. பதிலுக்கு பதிலாக, அளவுக்கு தக்கதாக செய்கிற தேவன், நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கும் அதன்படி செய்கிற ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கடைசி வசனம், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொன்ன சங்கீதக்காரன் கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோடது மட்டும் இல்லப்பா, முழு இஸ்ரவேலையும் நீங்க கேளுங்க, ஜனத்தை ரட்சிங்க, சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் போஷிங்க, எல்லாரையும் உயர்த்துங்க. The whole body of Christ. நம்ம முழு திருச்சபைக்கும் இப்படிப்பட்ட மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோமா என்கிறதான ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், சரிக்கு சரி செய்கிற தேவன், மெஷர் ஃபார் மெஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நிச்சயமாக நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பாராட்டின நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தேவரீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து, எல்லாரையும் போஷித்து, எல்லாரையும் பலப்படுத்தி, எல்லாரையும் வழிநடத்தி, எல்லாரையும் உயர்த்தீர்களும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை போல நாங்கள் ஆண்டவரே எல்லாரையும் உயர்த்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று சொல்லி அற்புதமான கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும்
நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.